ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இது இது பண்ணுறாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் ரோகிணியை வந்திருக்காங்க. இவங்க பில்லு கட்ட போகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ ஏமா ரோகிணி சொல்கிறாங்க, ஏமா நீ பில்லு கட்ட அவங்கக்கிட்ட கொடுத்த அப்படின்னதும் நானாம்மா கொடுத்தேன், அவங்க தானம்மா கட்டுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாரு, அவங்க முத்து மீனாவும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க, நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்னுடைய உண்மையை உன்னுடைய இதை பற்றி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு சொன்னதுமே ரோகிணிக்கு கோவம் வருது. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க. உனக்கு அந்த முத்துவையும் மீனாவையும் பற்றி உனக்கு தெரியாதும்மா, உனக்கு இப்போ அவங்க நல்லவங்களா தெரிவாங்க. அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சுதுன்னா, என்னை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க எனக்கு கெட்டவங்களா மட்டும்தாம்மா இருப்பாங்க. அதுலேயும் அந்த முத்து என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுல தான் முதல் குறியாகவே இருப்பான். உனக்கு அவங்க பில்லு கட்டினாங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்கன்னு நீ நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம், அவங்க அவங்க வாழ்க்கை பறி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே ரோகிணியோட ஒரு ஒரு தடவை ரோகிணியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் இந்த வாழ்க்கையும் அவங்க பறிக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை இதுவாக இருக்கணுமா? அவங்க சொல்கிறாங்க, இந்த ஃபேமிலியில் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீ ஏன் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்குறேன்னு அவங்க எத்தனையோ தடவை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா கேட்டுக்க மாட்டுறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் கிளம்பலையா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்போ இவங்க ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா தோ எனக்கு நான் இந்த மேனேஜருக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போலாம் சொன்னதும் நீ அப்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஷோட அம்மா கிஷோட பாட்டிக்கிட்ட, ஆண்டி நீங்கள் பில்லு நீங்கள் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் முத்துக்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுமே ஆமாப்பா முத்து, நீ சொல்லுப்பா, பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுப்பா, நான் கொடுத்துட்றேன் பணம் அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா, விடுமா, நம்ம தான் ஒரு ஃபேமிலியாக தானே நம்ம பழகுறோம், நீங்களே அந்த பையனை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, உங்களால் எப்படிம்மா இவ்வளோ பணம் கட்ட முடியும், நான் கட்டிக்கிறேம்மா, உங்கள் பொண்ணு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், அது அதுக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்போலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அதேமாரி மீனா அம்மா நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னதும் அவங்க பொண்ணு தான் ரோஹிணி பக்கத்தில் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு இல்லைம்மா, அவள் இதுக்கு போயிருப்பா, நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்திருப்பா, தூங்கிட்டு இருப்பா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கிறேம்மா அப்போலாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஷோட பாட்டி இல்லைப்பா, நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புறோம், நீ கிளம்புப்பா, உங்களுக்கு வேலை இருந்தால். இல்லைம்மா பரவாயில்லம்மா, இது பஸ் ஸ்டாண்ட் இங்கே பக்கத்தில் தான்மா இருக்குது, நாங்கள் உங்களை பஸ் ஏற்றிட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் அவர் யாருக்குமே ஒரு சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு அடமெண்ட்டாக ஒரு பிஹேவ் பண்ணுறாரு. அவர் யாரையும் அவருடைய வார்த்தையை தான் கேட்கணும், அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மற்றவங்க ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கணுன்ற மாதிரி தான் அவர் இது பண்ணுறாரு. என்ன சொல்கிறது, ஒரு புஷ்அப் பண்ணுறாரு எல்லாரையுமே. நீங்கள் உடனே செஞ்சணுன்ற மாதிரி பண்ணுறாரு. அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க. வரும்போது ரோகிணிக்கிட்ட மீனா பேசுகிறாங்க. ரோகிணி, நீங்கள் 2 பேரும், நீயும் கிறிஷோட பாட்டியும் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்களே, அவங்க பொண்ணை பற்றி எதனா சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, அவங்க சாதாரணமாக தான் பேசுனாங்க அப்படின்றாங்க. இல்லை, அவங்க எப்போ பாரு அவங்க பொண்ணை பற்றி கேட்கும்போது என்கிட்ட மழுப்பலாகவே பதில் சொல்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் கிளம்பலையானதும், இல்லை நான் அந்த மேனேஜரை பார்த்துட்டு போகணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மீனா வா மீனா, இதை பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க கிறிஷோட பாட்டி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாளோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிறிஷை தூக்கிட்டு கிளம்புறாரு. அவன் அந்த கண்ணாடி போட்டிருக்கான். ஏன்னா மீனை வாங்கி கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி போட்டிருப்பான். அப்புறம் அந்த கண்ணாடி திறந்துட்டு அவன் டாட்டா காட்டிகிட்டே போகிறான் ரோகிணியும் ஒரே ஹாப்பியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே
மறுநாள் வந்து காட்டுறாங்க. இங்கே இவர் வந்துட்டு கிளம்பி இருக்காரு. யார் நம்ம அண்ணாமலை வந்துட்டு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. மீனா தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ முத்து வந்துட்டு வராரு. என்னப்பா காலையிலேயே வந்துட்டு என்னப்பா சாப்பிட்றீங்க அப்படின்னதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கிளம்புறேன்ப்பா, கஞ்சியும் துவையலும் செய்வாள்ல மீனா அதுதான்ப்பா செஞ்சு கொடுத்தா அப்படின்னதும் எனக்கும் செஞ்சு கொடு மீனா அப்படின்னதும் இல்லைங்க நான் வந்துட்டு மாமாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செஞ்சேன், உங்களுக்கு நான் தோசை ஊற்றி தரேன்னதும் சரி சரிப்பா சரிங்க சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்துட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னதும் அப்படியாப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது விஜயா வராங்க. விஜயா வந்துட்டும் மீனா காஃபி கொடு அப்படின்னதும் இதோ சரிங்க அத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கே வாக்கிங்க கிளம்புறீங்க அப்படின்னதும் முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏன் என்ன எங்கள் அப்பா கிளம்புனா என்ன இப்படி போட்டு போனால் என்ன அப்பா நான் உனக்கு இது அந்த இது என்னது ட்ராக்ஸ் பேண்ட் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. இருடா அப்படின்னதும் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு போகிறேன்னது அப்பா நீ கல்யாணமாக பண்ணிக்க போகிற பரவாயில்ல சூப்பர்ப்பா வந்துட்டு நானே வந்து சாட்சிக்கு எடுத்து போடுறேன்ப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜோ ரோகிணியோ வந்துட்டு வராங்க. இவங்களுக்கும் காஃபி எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப மீனா போயிடுறாங்க. அப்புறம் வந்து திரும்ப வந்துட்டு முத்து வந்துட்டு கலாய்க்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அப்பா கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன் நான் தான்ப்பா சாட்சிக்கு எடுத்து போடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா டேய் கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் வந்துட்டு என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் நான் வந்துட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்பா சாயந்தரமா நைட் ஆகிடுமா அப்படி நைட் ஆகிடும்னு சொல்கிறாரு. நைட் ஆகிடுமா அது வரைக்கும் நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா என்ன இப்போது வந்துட்டு போயிட்டு வரட்டுமே அப்பா நீ நாளைக்கு கூட வாப்பா நல்லா போயிட்டு ஜாலியாக போயிட்டு வாப்பா ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களா ஜாலியாக இருக்கும் வந்துட்டு நீயும் வந்துட்டு எப்போவும் இந்த மாதிரி வெளியிலலாம் அடிக்கடி போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கப்பா அப்போ தான் உன்னுடைய உடம்பும் மனசும் வந்து இதுவாக இருக்கும். வீட்டுள்ளேயே இருந்து நினச்சிக்கேன் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்கும் ஒரே சத்தமாக இருக்கும்ப்பா அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அவன் என்ன தாங்க ஜாடமாடையாக சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ அப்பா நான் ஜாடமாடையாலாம் சொல்லலை நான் நேரடியாகவே அவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் டேய் சும்மாருடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீ வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நீ வந்துட்டு என்னவோ எங்கே தான் இருக்க அம்மா தான் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னதும் என்னடா அப்பா வந்துட்டு வந்து கல்யாணம் நீயே கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு அப்படின்னதும் அப்பா நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்குறேன்ப்பா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் வர ஆன்றீங்க அப்படின்னதும் இல்லடி அப்படியான்னு சொல்லி கேட்க வந்தேன் நான் வந்துட்டு போயிட்டு நைட்டு தான் வருவேன் நான் போகிறேன் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் போயிட்டு வரேம்மா முத்து நான் போகிறேன் விஜய் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே வந்துட்டு அவங்களுக்கு காஃபி எடுத்துவே அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு இவங்க வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க விஜயா மனோஜ் ரோகிணி வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் ஒருத்தர் வராரு. முத்து அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரும்போது வந்துட்டு முத்து இல்லைம்மா அப்படின்னதும் வந்துட்டு நான் முத்துவோட ஃப்ரெண்டு மகேஷ் அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு வராரு. முத்து மகேஷ் எப்படிரா இருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. நல்லா இருக்கேன்டா என்னடா இந்த பக்கம் எப்படிரா இருக்கேன் வாடா வந்து உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. அது உங்கள் அண்ணன் தானே அப்படின்னு வந்து சொன்னதும் ஆமாண்டா எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அண்ணே எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளாம் சின்ன வயசில் வந்துட்டு கிரவுண்டில் வந்துட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுவோமேனே அப்படின்னதும் ஆமாம் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம்ல கிரவுண்டில் பார்த்துருக்கேன் உன்னை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு மனோஜ். அப்போ வந்துட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா மனோஜ் நீ வந்துட்டு கிரிக்கெட்லாம் விளையாடுவியா அப்படின்னு வந்து சொன்னதும் ஆமாம் அதெல்லாம் வந்துட்டு காலேஜ் படிக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது இப்போ தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டல அப்படின்னு ஆனால் அவர் அந்த பிஸ்னஸ்மேன்ற வார்த்தையை எடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அண்ணே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னதும் ஆமாண்டா ஊரில் சிட்டிக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பாத்திரக்கடை வச்சுருக்கா அப்படின்னதும் அது பாத்திரக்கடை இல்லைடா வந்துட்டு அது ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் ஆமாண்டா எல்லாமே வந்துட்டு இதுவாக சொன்னால் பாத்திரக்கடை தாண்டா அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து
கலாய்க்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாரு. மீனா மீனா வா அப்படின்னு சொன்னதும் மீனா வராங்க. மீனா வந்ததும் வந்துட்டு இதோட என்னோட ஒய்ஃப்ரா வந்து வணக்கங்க அப்படின்னதும் வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. காஃபி எடுத்துகிட்டு வா, நீ காஃபி குடிக்கிறியா இல்லையா அப்படின்னதும் வந்துட்டு எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னதும் மீனா வந்துட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் என்னடா லைஃப்லாம் எப்படிலாம் போகுது அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி மகேஷ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் ஆனதே வந்துட்டு என் கல்யாணத்துக்கே கூப்பிடலாமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு எனக்கு தெரியாதுடா, எனக்கு கல்யாணம் நடந்து எப்படி நடந்ததுன்னே தெரியலடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போவே மீனாவுக்கு வந்துட்டு ஃபேஸ் மாறிடுது. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு மகேஷ். அப்போ வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்விடேஷன் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அண்ணனுக்கு கல்யாணம்டா அப்படின்னதும் எது நம்ம ராஜேஷ்கா கல்யாணம் அப்படின்னதும் ஆமாண்டா அப்படின்னதும் அவன் ஒரு ஹிந்தி பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை பேரை பார்த்துட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுடா வந்துட்டு அதெல்லாமாடா உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாடா அந்த பொண்ணுக்காக தானே உங்கள் அண்ணனுக்கோசரம் அந்த பொண்ணு தேடி போய் தானே ஏரியாவில் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னதும் அதெல்லாம் பழைய கதைடா, இது வந்துட்டு வேற பொண்ணுடா, எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை தான் வந்துட்டு அவன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஐயோ சூப்பரா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் ஒன்று நீ வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னதும் ஆமாண்டா உங்கள் அண்ணன் பாட்டுக்கு வந்துட்டு ஓடிட்டான்னு நினச்சிக்கேன், அப்புறம் வந்துட்டு உன்னை பிடிச்சி அந்த பொண்ணு தலையில் கட்டிடுவாங்க, அதோட உன் வாழ்க்கையே போயிடும், லைஃபே கோவிந்தாடா அப்படின்னு வந்து சொன்னதுமே வந்துட்டு அப்படியே மீனாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. சரிடா நான் கிளம்புறேன்டா, நீ கல்யாணத்துக்கு வந்துடுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே மீனாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் கிளம்பி வராரு. கிளம்பி வந்ததும் வந்துட்டு மீனா தோசை ஊற்றி வை, நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் கை கழுவிட்டு வந்து நிற்கிறாரு. இல்லை மீனா வந்துட்டு இதை கேட்டதுமே வந்துட்டு உள்ளே போய் கிச்சனில் போய் நின்றுக்கிறாங்க. நின்றுதான் வந்துட்டு இவர் வந்துட்டு வராரு. மீனா அடுத்த வாரம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோடைய அண்ணனுக்கு வந்து கல்யாணம், நம்ம வந்துட்டு போகணுன்னதும் நான் வரலைங்க, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கு வேலை இருக்கும்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி தோசை ஊற்று, நான் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னதும் வந்துட்டு அவங்க அப்படியே வெளியிலேயே வந்துட்டு தோசை இல்லைங்க மாவு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தோசை இல்லை அப்படின்றாங்க. சரி அப்போ இட்லி வச்சுருக்கியா அப்படின்னதும் இல்லை அப்படின்றாங்க. மாவு இல்லை அப்படின்றாங்க. சரி உப்புமா பண்ணிடு, நீ தான் நல்லா பண்ணுவிய அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு. இல்லைங்க மாவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தான் ஊற்றி தரேன்னு சொன்னியே, அப்போ மாவு இருக்குன்னு நினச்சேன், இப்போ மாவு இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ உப்புமா பண்ணிவிடு அப்படின்னதும் வந்துட்டு ரவை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பேசுகிற இடக்கு முடக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. ஏன் மிளகா கடிச்சா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு மீனா வந்துட்டு கோவமாக வந்துட்டு ஏன் மூஞ்சி நான் எப்படி நான் வச்சுக்கிறேன், பார்த்தா பாருங்கள், இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க வராங்க, நம்ம விஜய் வந்துட்டு வராங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டியா, என்ன இங்கே நின்று பேசிகிட்ருக்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் சமைக்கலாம் அத்தை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் இன்னும் சமைக்கலையா, என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நான் சமைக்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜும் ரோகிணியை வந்துட்டு சொல்கிறாங்க. ரோகிணி நீ வந்துட்டு இன்னைக்கு வந்து என்னோட இது பார்த்துக்க, நான் வந்துட்டு ஒரு டீலர் பார்க்க போகணும் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு இவங்க அந்த மாதிரி சொன்னதும் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா எனக்கு வந்துட்டு தோசை மட்டும் போதும்னதும் இல்லைங்க நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னதும் வந்துட்டு என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் என்ன மீனா இப்படி சொல்கிறீங்க, இது நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பினா வெளில போயிருப்போம் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. போங்க, சமைக்கலைன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கலைன்னா முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, நான் வந்து ஒரு டீலரை போய் பார்க்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, நான் வந்து இதுவாக இருக்கணும்ல அப்படின்னதும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு முத்து வந்துட்டு அப்படியே இதுவாக பார்க்குறாரு. பார்த்ததும் வந்துட்டு என்னடா ரெண்டு பேரும் வந்துட்டு என்னடா சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டு இது பண்ணுறீங்களான்னதும் எனக்கே என்ன பண்ணுறதுன்னு என்னே புரியலை, நானே குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மீனா வந்துட்டு கேட்குறாரு என்னாச்சு என்னன்னதும் வந்துட்டு
நீங்கள் சொன்னது தான் வந்துட்டு கரெக்டுன்னு நான் யோசிக்கிறேன் அத்தை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, முத்து வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதும் வந்துட்டு மனோஜ் வந்து சொல்லுவார். ரோகிணியை கேட்பாங்க, என்ன ஆண்டி இந்த மாதிரி வந்துட்டு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் வந்துட்டு மனோஜை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னதும் வந்துட்டு, நீங்கள் அவன் சொன்னதை கவனிச்சிங்களா? அவன் வந்துட்டு மனோஜை வந்துட்டு சொல்லலம்மா, அவன் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு இவ தலையில் கட்டி வச்சிட்டாங்க, இவ இவ வாழ்க்கையே கோவிந்தா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனாக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகிடுது. அதை தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல அதை தான் வந்து யோசித்து பார்க்குறாத்த அப்படின்னதும், இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னதும் வந்துட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க விஜயாவை. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் வந்துட்டு கேட்குறாங்க, நீ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கலை? அவங்க வந்து சாப்பிடாம போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அவங்க வந்துட்டு நான் சமைக்கலைன்னதும் வந்துட்டு பட்னியாக ஒன்றும் போயிட போகிறதில்ல, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடத்தானே போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு காய்கறி இருக்குது, வந்துட்டு எல்லாமே இருக்குது, ஸ்டவ்லாம் இருக்குது, நீங்கள் போய் சமைச்சிக்க வேண்டியது தானே, ஜூஸ்லாம் போட்டு குடிக்க வேண்டியது தானே அப்போலாம் வந்துட்டு கேட்குறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு பெஜாராகிடுறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் வராங்க. ரவி வந்து கேட்குறாரு, அண்ணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டதும், இன்றைக்கி சமைக்கல ரவி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடம்புலாம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் சமைக்கலன்னா என்ன, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், அன்றைக்கி ஏதோ மூட் அவுட் போல் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, நாங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு, உனக்கு இப்போ சந்தோஷமாடி, 4 பேரும் வந்து சாப்பிடாம போயிட்டாங்க, பரவாயில்லையாடி உனக்கு, இப்போ சந்தோஷம் தானே அப்போலாம் வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே விஜயாவும் போயிடுறாங்க. அப்போ முத்து வந்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு அம்மா என்ன சொன்னாங்க என்னதோ வந்துட்டு, ஆமாம் அவங்க அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு என் கூட இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு கடமைக்குன்னு தான் வாழ்ந்திருக்கீங்க, உங்கள் தலையில் வந்துட்டு என்னை கட்டி வச்சுட்டாங்கன்னு தான் நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னதும், என்ன மீனா என்ன இப்படி பேசுகிற அப்படின்னதும் வந்துட்டு, இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு இதுக்காக தான் இருந்திருக்கீங்க அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத, அது ஏதோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு விளையாட்டுக்கு வந்து சொன்னேன், உங்களுக்கு தான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இதுவே இல்லையா, உங்களுக்கு வந்து யாருடைய மனசையும் வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை வந்துட்டு அடுத்தவங்க மனசை புண்படுத்துன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, அதே எப்படி நீங்கள் யோசிப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்துடுது. அதுக்குள்ளே முத்துக்கு வந்துட்டு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்ததும் வந்துட்டு, நான் சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன், நீ கடுப்பேத்துற, நீயா எதனா ஒன்று பேசிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் பேசுனது ரொம்ப தவறு. அப்புறம் வந்துட்டு அவர் போகிறாரு. இவங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு வந்து, எப்படிம்மா இருக்க, காய்ச்சல்லாம் இப்போ எப்படி இருக்குது, பச்சை தண்ணியில் குளிக்காத சுடுதண்ணில் குளின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்றாங்க. மாப்பிள்ளை இருக்காரா, வேலைக்கு போயிட்டாரான்னதும், போயிட்டாரு, அவர் எப்படிம்மா இருக்காருன்றாங்க. அவர் எப்படி இருப்பார், நல்லாவா இருப்பார், அவர் தலையில் தான் என்னை பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சந்தோஷமாக இருப்பார், துக்கமாக தான் இருப்பார், நான் அப்புறமா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. மீனான்றாங்க. அதுக்குள்ளே மீனா வந்துட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க சோகமாக வராங்க. என்னவோ தெரியல, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ சீதா வந்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டியானதோ, ஏதோ சரியில்லைம்மா, அவள் பேச்சே சரியில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே எதுனா பிரச்சனையாக இருக்குமா, மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் சண்டையாக இருக்குமா, அவங்க ஏமா சண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே சத்யா வரான். சத்யா வந்துட்டு கேட்குறாங்க, அந்த ஆள் தான் எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், அவங்க அத்தை தான் வந்துட்டு எப்போவுமே எதனா பேசிகிட்டு இருப்பாங்க, அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அக்கா, ஆனால் வந்துட்டு இந்த ஆள் தான் எதனா பேசியிருப்பான், எதனா பிரச்சனை பண்ணியிருப்பான், நீ ஒன்று திரும்ப வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு, அந்த ஆள் தான் எதனா பிரச்சனையை பண்ணியிருப்பான் அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், என்னடா மாமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னா, அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன மரியாதை அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னதும், சீதா வந்து சொல்கிறாங்க, சாப்பிட்டு போடாதும் எனக்கு தேவையில்லை, நான் வந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னவா இருக்குமா அப்படின்னு வந்துட்டு நம்ம மீனாவோட அம்மாவும் சீதாவும் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.